இந்த பாவி பையன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏம்மா வயிறு ரொம்ப பசிக்கு, சோறு போட்டு தாயே. நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு சோறு ஒண்ணுதான் கேடா. ஏம்மா என்னம்மா சொல்லுத? நான் அப்படி என்னம்மா தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு செஞ்சனா? என்னல தப்பு செய்யல நீ? பெத்த தாய் இருக்கும்போதே என் கண்ணு முன்னாலேயே ஒருத்தைய உட்கார வச்சு மூஞ்சில பூவை போட்டு மூடிக்கிட்டு என்னை ஏமாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த ஊர்க்காரிகள்லாம் உடனே இருக்காளுங்க. பெத்த தாய் சொல் பேச்சு கேட்டியா நீ? என்னைய மீறிக்கிட்டு செஞ்சல, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏம்மா உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நீ வேணுக்குன்னே தானே குப்பையை கொண்டு வந்து நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ண. நான் வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. என்னை ஏமாத்தி நிச்சயம் மட்டும்தானே பண்ண முடியும், கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம்ல. ஏம்மா நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு ஒரு திட்டம் போட்ட மாதிரி கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நிறுத்தி எப்படியாவது சிம்ரன் கழுத்துல தாலியை கட்டிடுவேம்மா. ஏம்மா எதுக்குமா இப்படி போட்டு அடிக்க? என்னை ஏமாத்தி நிச்சயம் பண்ணதுக்கே உன்னைய கொல்லாம வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படல, இதுல என்னை ஏமாத்தி கல்யாணம் வேற பண்ணுவியோ? சம்மந்தியம்மா நான் உள்ள வரலாமா? எவடி அவ என்னைய போய் சம்மந்தியம்மான்னு கூப்பிடுறது? மஞ்சக்கண்ணா பின்னால திரும்பி பாரு, நான் தான் கூப்பிட்டேன். நீயா? அடிய கோண வச்சிருக்கி, நீ எதுக்கிட்டு இங்க வந்த? என்ன கண்ணா அம்மாவும் பிள்ளையும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்களோ? என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்களேன், எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு. விளையாட்டு விளையாட்டி சேர்த்துக்கணும். விளையாட்டு வா வா, என் அவனை எப்படி தூக்கி போட்டு மிதிச்சனோ அதே மாதிரியே உன்னையும் மிதிக்க வா, விளையாடுவோம். மாப்பிள கண்ணா என்ன மூஞ்செல்லாம் ஹோலி கொண்டாடுன மாதிரி இருக்கு? கோழிக்கறி ஆட்டி வேணும் உனக்கு? கோழிக்கறி வா வா, உன் தோலை உரிச்சு அதுக்கு பிறகு உன்னை உட்கார வச்சு கயத்துல கட்டி போட்டு உனக்கு கோழிக்கறி வச்சு சோறு பொங்கி போடுதேன். அட என்ன மஞ்சக்கண்ணா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரே அடியா வித்த காட்டிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கீழே இறங்கி வாயேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச என்னட்டி இருக்கு? அதான் என் குடும்பத்தையே சீரழிச்சிட்டீங்கல்ல, என் மவனை ஏமாத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கல்ல. மஞ்சக்கண்ணா வார்த்தையை அளந்து பேச பாத்துக்கோ, எனக்கு கோவம் வரும். நாங்க ஒண்ணு உங்க மகன் பின்னாடியே அலையல, அவர் ஒண்ணு பெரிய ஹீரோலாம் கிடையாது. என் மக பாவம் ஆசைப்பட்டாலேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அடியே கோணவாயி, அதை தாண்டி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மவனை விட்டு என் மவனை ஏமாத்தி மயக்கி என் மவனை என் குடும்பத்துல இருந்து பிரிச்சிட்டீங்க. ஏம்மா சும்மா இருமா, சண்டை போடாதம்மா. ஏல அடி வாங்கினது காணலையா? பேசாம வாயை முடிக்கிட்டு ஒரு வாரமா போய் உட்காரு. மஞ்சக்கண்ணா நாங்க ஒண்ணு என் மவளை விட்டுலாம் ஏமாத்திலாம் உங்க மகனை மயக்கல. உங்க மகன் தான் என் பிள்ளை பின்னாடியே சுத்தி சுத்தி அலைஞ்சாரு. ஆமா இவன் மக பெரிய ரதி, என் மகன் வந்து அவ பின்னால சுத்திட்டான். ஏம்மா ஆன்ட்டி சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா, நான் தான் சிம்ரன் பின்னால சுத்தினேன். ஏல வாய் கூட கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே விளக்கமாறு பிஞ்சிரும். ஒரு வாரமா போய் உட்காரு. அடியே கோண வாய்க்கு இருக்கி, நீ எதுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்த? முதல்ல வெளியே போட்டி. என்ன மஞ்சக்கண்ணா ரொம்ப கோவமாவே பேசிக்கிட்டு இருக்க? பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்கல்ல, நம்ம தானே அவங்கள சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்க வேண்டாம், கோத்தும் விட வேண்டாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்படியே மஞ்சக்கண்ணா எங்களை எல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, ஆனா பார்க்க பிடிக்கும். ஆமா இவ பெரிய படிக்காதவன் பட தனுசு, இவங்களை பார்க்க பிடிச்சிரும். கூட கூட பேசிக்கிட்டு இருக்காதட்டி, இடத்த காலி பண்ணி வீட்டை விட்டு வெளியே போ. மஞ்சக்கண்ணா நான் வந்ததே பிள்ளைங்க கல்யாண விஷயமா பேசத்தான். என்னைய போன்னு விரட்டுதே. உட்காரு சேர் எடுத்து போடு, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம். ஆமா மவராணிக்கு சேர் போட்டு வேற உட்கார வச்சு பேசுவாவ. நீ ஒன்னும் பேசி கிளிக்க வேண்டாம், நீ இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். சரி மஞ்சக்கண்ணா நீ ஏதோ கோவத்துல இருக்க போல, நான் ஊருக்கு போறேன். போயிட்டு அடுத்த மாசம் வாரேன். என்ன மாசம் வர்றதுக்கு நீ என்ன கந்து வட்டிக்காரனா? நான் என்ன உன்ட்ட கடனை வாங்கியிருக்கேன்? மாசம் வருவாளாம்ல, நீ ஒன்னும் வர தேவையில்லை. நீ வந்து கிளிக்க வேண்டாம், உன் அவளையும் சேர்த்து கூட்டிட்டு ஓடிரு. ஏன் மகா ஊருக்கு வரல கண்ணா? அவ இங்கதான் இருக்க போறா, நான் மட்டும் தான் ஊருக்கு போறேன். போயிட்டு அடுத்த மாசம் வாரேன். என்ன மாப்பிள கண்ணா போயிட்டு வரட்டா? சரித்த பத்திரமா போயிட்டு வாங்க. ஏல கோவத்தை ரொம்ப கிளறாதல. பத்திரம்னு பத்திரத்தையே பேசிக்கிட்டு இருக்க. இவளுக்கு கொண்டு வீட்டு பத்திரத்தை கொடுக்க போறேன்னு ஏற்கனவே ராதா சொன்னா, அதேதான் இப்ப நீயும் சொல்லுத. பத்திரத்தை கொண்டு அவட்ட கொடுக்க போறியோ? என் கண்ணு முன்னாலே அவளை அத்தனை கூப்பிடுதே. ஏம்மா என்னம்மா பத்திரம் அது இதுன்னு இருக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அத்தைய அத்தைன்னு கூப்பிடாம சித்தப்பா நான் கூப்பிட முடியும்? மஞ்சக்கண்ணா நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. என் கண்ணு முன்னாலே என் மாப்பிள கண்ணாவை அடிக்க. அப்படி தாண்டி அடிப்பேன், அவன் என் பிள்ளை. மாப்பிள்ளை கிப்பிள்ளன்ட்டு வந்த அவ்வளவுதான், உன்னையும் சேர்த்து அடிச்சு விரட்டிடுவேன். ஓடி போயிரு. இரு போன போதுன்னு உன்னை நானும் விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இரு கமிஷனருக்கு போன் பண்ணி உன்னை பிடிச்சி ஜெயில போட சொல்லுதே. 2 நாளைக்கு கம்பி எண்ணிட்டு வா, அப்பதான் உனக்கு தெரியும். 2 பேருக்கு கல்யாண வயசு வந்துட்டு நீ இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பெத்த பிள்ளைய அடிக்க இப்படி போட்டு. ஆமா இவ பெரிய இவ சொன்ன உடனே போலீஸ் கமிஷனர் வந்து அப்படியே என்னை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுருவாரு. இவளே சாக்கடைக்கிட்ட இருக்கிறவா, வீடு இல்லாம ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவ சொன்ன உடனே போலீஸ் கேட்டு என்னை பிடிக்க போதாக்கும். நல்லா வந்துட்டா சொல்றதுக்கு. இரு மஞ்சக்கண்ணா இந்த சாணியோட பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். நீ ஒன்னும் பவரும் காட்ட வேண்டாம், பவுடரும் போட வேண்டாம். உன் மூஞ்சி ஏற்கனவே குரங்கு மாதிரி தான் இருக்கு, இடத்த காலி பண்ணு. மஞ்சக்கண்ணா நான் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத, எனக்கு கோவம் வரும். இன்னைக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன விடுதனா இல்லையான்னு மட்டும் பாரு. போட்டி உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ போ. மாப்பிள கண்ணா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க அம்மா 2 நாளைக்கு கம்பி எண்ணட்டும், அப்பதான் புத்தி வரும். ஆமா இப்ப நாங்க புத்தி இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவதான் வந்து புத்தி வர வைக்க போறா. நீ ஏன் மெண்டல் பிடிச்சு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்க? நீ ஏட்டி எனக்கு புத்தி வர வைக்க போற? யாருக்கு புத்தி இருக்கு யாருக்கு புத்தி இல்லைன்னு போலீஸ் வரும்போது தெரியும் கண்ணா. போயிட்டு வரேன். எப்பா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காளே, இவட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிரும் போல. எல்லாம் மண்டையா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ மட்டும் தாய் பேச்ச கேட்டு குப்பை கூட நிச்சயதார்த்தம் முடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா? கண்டவாளா என் வீட்டுல வந்து பேசுவாளா? ஏம்மா அவங்க கண்டவுங்க இல்லம்மா, என் மாமியாரு. மீனாட்சி எங்க இருக்க? இங்க வா.
ஏங்க வந்துட்டீங்களா? தோட்டத்துல வேலை முடிஞ்சிட்டா? ஆமா மீனாட்சி, வேலை முடிஞ்சிட்டு. பிள்ளை எங்க? எங்க சுத்த போனாலும் தெரியலையே, காலையில இருந்து ஆளை காணும். என்ன மீனாட்சி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? பிள்ளை சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்டியா? நீ பாட்டுக்கு அவளை காணுங்க. ஆமா, உங்க மாவா என்ன பெரிய கை குழந்தையா? நான் அவளை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. புருஷன் கூட வாழாம இங்க வந்து கிடக்கா. அவளை சாப்பிட்டே இல்லையான்னு வேற கேட்கணுமாக்கும். என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசுத? ஒரு பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? அந்த பிள்ளை பாவம், மனசு கஷ்டப்பட்டு இங்க வந்து கிடக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு பெத்த தாயா இருந்து ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீயே அவளை இப்படி சத்தம் போட்டா அவ என்ன செய்வா? ஆமா, நம்ம மாப்பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கூட இவளால வாழ முடியல, கோச்சிட்டு வந்து இங்க கிடக்கா. அவளை பத்தி பேச வந்துட்டாரு. கையில் என்ன கவரு? பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அவ எங்க இருக்கான்னு கேளு. போன் அடிச்சு கேட்டு வர சொல்லி சாப்பிட சொல்லு. ஆமா, இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே அலைங்க. பிள்ளைக்கு 7 கழுத வயசாகுது, இன்னும் பிரியாணி வாங்கி கொடுத்து கெடுங்க. என்னட்டி இப்படி சொல்லுத? 100 வயசானாலும் அவ என் பிள்ளை தானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்யதான் செய்வேன். அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது. அவளை கெடுக்கிறதே நீங்க தான் தெரியுமா? பெத்த பிள்ளைக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தது குத்தமா? நீ போன் அடிக்கியா நான் அடிக்கட்டா? நீங்க தானே பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்க. நீங்களே உங்க பிள்ளைக்கு போன் அடிச்சு வர சொல்லி சாப்பிட சொல்லிக்கோங்க. எனக்கெல்லாம் தெரியாது. சரி, இந்த பிரியாணியை கொண்டு போய் உள்ள வை. நான் போன் அடிச்சு பிள்ளைய வர சொல்லுதேன். நீனுக்குள்ள வச்சிடாத, ஃபேன் காத்துக்கு ஆறிரும். அடுப்பங்கரையில கொண்டு வை. கொடுங்க கொடுங்க. பிள்ளை மேல ரொம்ப தான் பாசம். டேடி நைனா, என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்கீரு? நெட்ட தங்கம், எங்கம்மா இருக்க? அப்பா உனக்காண்டி ஆசையா கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடவாமா? டேடி நைனா, நான் எங்கள் வீட்டுக்கார் கூட வீட்டுக்கு வந்துட்டேனே. இப்போ தான் நான் ஹோட்டலில் பிரியாணி தின்னுட்டு வந்தேன். அப்படியே தங்கம், மாமியார் வீட்டுக்கு போயிட்டியாக்கும்? அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லாமையே போயிட்டியே. டேடி நைனா, நான் ஒன்றும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரல. நான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. மாப்பிள்ளை கூட நல்ல சந்தோஷமா வாழுன்னு. சாப்பிட்டியா தங்கம்? டேடி நைனா, இப்போ தானே சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தேன்னு. அப்படியாம்மா, அப்பா உனக்காண்டி ஆசையா பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட வரமாட்டியோ? டேடி நைனா, இப்போ தான் நான் ஹோட்டலில் 4 பிரியாணி தின்னுட்டு வந்தேன். இதுக்கு மேலே சாப்பிட வயிற்றுல கொஞ்சம் இடம் இல்லை. அதனால சாயந்தரம் வேணா வந்து திங்க. இல்லைன்னா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தின்றுங்க. ராத்திரி சாப்பிட வேணா நான் வீட்டுக்கு வாரேன். சரி தங்கம், நான் அம்மாட்ட சொல்லி ராத்திரிக்கு ஏதாட்டு செஞ்சு வைக்க சொல்லுது. என்ன, நீயும் மாப்பிள்ளையும் ராத்திரி சாப்பிட இங்க வந்துருங்க. சரி டேடி நைனா, நாங்கள் 2 பேரும் ராத்திரி வாரோன்னு. நெட்ட தங்கம், அப்பா போனை வைக்கட்டா? சரி டேடி நைனா, வச்சிருங்க. ஏங்க, பிள்ளை என்ன சொல்லுதா? மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாலாமா? ஆமா மீனாட்சி, பிள்ளைய மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போயிட்டாராம். அவ அங்கதான் இருக்காளாம். எப்பா, இப்போவாது உங்க பிள்ளைக்கு புத்தி வந்துச்சே. மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு கூட போயிட்டா. நல்ல வேலை. எனக்கு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. ஆமா, அந்த மனுஷன் தானே அடிச்சாரு. அதனால அவரே வந்து கூட்டிட்டு போட்டோன்னு என் மாவா இருந்தா. அவர் வந்தோன்னு கூட போயிருக்கா. என்னமோங்க, 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான். பிள்ளை எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டான்னா நான் குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். போயிட்டு வந்துருவோமா? சரி மீனாட்சி, வா போயிட்டு வந்துருவோம். மருமவ குப்பை வேற கோச்சிக்கிட்டு போயிட்டா. என்ன செய்ய? நிச்சயதார்த்தம் நடத்துதானே அவளை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு கடைசியில இப்படி ஆயிட்டு கதை. என்ன செய்ய? அவங்க அப்பா வேற சமாதானப்படுத்தணும். அவங்க அப்பாவுக்கு தெரியாம நான் நிச்சயதார்த்தம் நடத்தினதே தப்புதான். அவனையும் கூப்பிட்டுருக்கணும். கூப்பிடாம விட்டுட்டேன். சரி, எல்லார்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். ஏமா, இங்க யாரு மஞ்சக்கண்ணா? சார், மஞ்சக்கண்ணா இல்ல சார், பேரு செல்லத்தாயி. கரெக்ட். இங்க செல்லத்தாயி யாருமா? என்னையா வாட்ச்மேனு? எவ்வளவு தைரியம் இருந்தா செல்லத்தாயின்னு என் பேரை சொல்லிக்கிட்டே வருவேன்? வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் வேணும் நான் ஒன்னும் கேட்கலையே. என் வீட்டுல ஒரு நாய் வளர்க்கேன். அந்த நாயே போதும். அது நல்ல காவல் காக்கும். நீங்க ஒன்னும் தேவையில்லை, கிளம்புங்க. ஏமா, இந்த ட்ரெஸ்ஸையும் தொப்பியையும் பார்த்தா என்னைய பார்த்தா வாட்ச்மேன் மாதிரியே தெரியுது. யோ, வாட்ச்மேன் இல்லன்னா யாரையா? பஸ் கண்டக்டரா இல்லன்னா குறுக்காவா? குறுக்காவும் கிடையாது, கிறுக்காவும் கிடையாது. நான் போலீஸ் கமிஷனர்மா. ஓஹோ, இந்த போலீஸ் ட்ரெஸ் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு வந்து என்ன ஏமாத்த சொல்லி அந்த சாணியை மிதிச்சவ அனுப்பி விட்டாலோ? ஏமா, போன போதே பொம்பளையாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்கமா. நீ என்ன அவங்கள பார்த்து சாணி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அவங்கள எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? ஆமா, ரொம்ப பெரிய இடம் தான். பம்பையில சாக்கடை பெருசா தானே இருக்கும். அது பக்கத்துல வீட்டை கட்டி வச்சிருக்கான்னா அவ பெரிய சாக்கடைக்காரியா தான் இருப்பா. பேர் வேற சாணின்னு வச்சிருக்கால, அப்படித்தான் இருப்பா. நான் அவளை சாணின்னு தான் கூப்பிடுவேன். உனக்கு என்னையா? ஏமா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. என்னம்மா சாய் டாக்டர், உனக்கு நாள் சம்பளமா மாச சம்பளமா? ஏமா பொம்பளை, நாங்க 2 பேரும் ஒரிஜினல் போலீஸ். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியே ஒரிஜினலா தத்ரூபமா நடிக்கணும்னு சொல்லி அந்த சாணியை மிதிச்சவ அனுப்பி விட்டாலோ? எவ்வளவு வாடகை தந்தா? ஏமா பொம்பளை, கூட பேசாதம்மா. நாங்க ஒன்னும் நடிக்கல. நாங்க ஒரிஜினல் போலீஸ். உன்னை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்கோம். இவர் கமிஷனரு, நான் எஸ்ஐ. என்ன சொல்லுதீங்க? உண்மையாவே போலீஸா?
ஆமாம்மா, பம்பாயிலேயே ஒரு பெரிய பிசினஸ் உமன் அவங்க தான் சானியா மேடம். அவங்கள நீங்க தரக்குறைவா பேசியிருக்கீங்க. அவங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிளையே நீங்க கையை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அவங்க கண்ணு முன்னாலேயே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களை வந்து பிடிச்சிட்டு போய் ஜெயில போட போறோம். என்னது பிசினஸ் உமனா? அவ போய் சொல்லுதா? அவளை நம்பாதீங்க. அவ சாக்கடை கிட்ட குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஏமா என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? அவங்க பம்பாயிலேயே பெரிய பணக்காரவங்க. அவங்க தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க. நினைச்சா என்னை வேலையை விட்டு கூட தூக்க முடியும். ஒழுங்கா வந்துரு, உன்னை கொண்டு ஜெயில போடணும். என்னது பம்பாயில பெரிய பணக்காரியா? ஆமா மேடம், அவங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் கணக்கே போட முடியாது. அந்த ராதா கிறுக்கி வந்து என்கிட்ட அப்படித்தானே சொன்னா. யார் மாறாதா? அவளையும் முடிச்சு உள்ள போடுமா? ஆபீசர், அந்த ராதா தான் வந்து என்கிட்ட சொன்னா, இந்த சாணியா வந்து பம்பாயில சாக்கடை கிட்ட இருக்கா, என் மவன் வந்து எங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அவட்ட கொடுக்க போறான், என்னைய கொண்டு அனாதாசிரமத்துல சேர்க்க போறான் அப்படிலாம் சொன்னாலே. ஏமா பைத்தியம் மாதிரி பேசாதம்மா. இந்த குடிசை வீட்டு பத்திரம் அவங்களுக்கு எதுக்கு? அவங்க மாளிகையா நிறைய வீடு கட்டி வச்சிருக்காங்க. அட கடவுளே, இந்த ராதா சொன்னதை நம்பி ஏமாந்துட்டேனே. ஏமா என்ன மாட்டிக்கிட்ட உடனே ஏதாவது கலர் கலரா கதை விடாத, எந்திரிச்சு வா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மருமவ குப்பை தான் எனக்கு மருமவான்னு அவங்க அப்பாட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவளை தான் என் மவனுக்கு கட்டி வைப்பேன். ஏமா நீ யார் வேணாலும் கட்டி வச்சுக்கோமா, எனக்கு அது ஒன்றும் கவலை இல்லை. உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உன்னை பிடிச்சி உள்ள போடணும். சீக்கிரம் வா. சார், நான் வேணா கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு வரட்டா? என்னது கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போறீங்களா? மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவங்க நம்ம எப்படி இருந்தாலும் சானியா மேடம்க்கு சம்மந்தி ஆக போறாங்க. இவங்களை நம்ம இழுத்துட்டு போனா அவங்களுக்கு தான் அசிங்கம். அதெல்லாம் செய்யக்கூடாது. சும்மா மரியாதையை கூட்டிட்டு போவோம். சரி சார். அப்ப நம்மளுக்கு செயல் கன்ஃபார்மா?